இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டர் கேனையும் பலூனையும் வச்சு சூப்பரான ஒரு பொருள் தான் பண்ண போகிறோம். ஒரு சின்ன வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டேன், கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மேலே மூடி இருக்குல்ல, அந்த பார்ட் தான் நமக்கு வந்து தேவைப்படும். இதில் வந்து ஹோல் போட போகிறோம். மூடியில் சால்ட்ரிங் அயன் வச்சு ஒரு 4-5 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 4-5 ஹோல் போட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்து அதில் ஒரு பாதிக்கு மேலே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பலூனை தான் அதில் மாட்டுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்ச் வந்து எதுக்காக அப்படின்னா தண்ணி வடிகட்டி வர்றதுக்காக. இது தூசி இருந்தால் கூட அதில் வந்து இதாயிரும். அதனால் பலூனை அந்த மாதிரி மாட்டி விட்டுக்கணும். சூப்பரான ஒரு பொருள் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாதிரி டேப்ல வந்து மாட்ட போகிறோம். மாட்டியாச்சு. ஸோ தண்ணி திறந்து விட்டோன்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப செலவாகாது. ஸோ அந்த மாதிரி சிங்கை கழுவுறதுக்கெலாம் ஈஸியாக அழகாக வந்து ரொட்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா டக்குன்னு கழுவின மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். இந்த பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.